Hey guys, ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம டெட்ரல் ஸ்கோர் வழியாக 3 அப்டேட் வந்திருக்கேன். ஸோ அந்த அப்டேட்டை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். முதல் அப்டேட் வந்து ட்ரெயின் ட்ராக்கர். இது வந்து இன்றைக்கி தான் வருது. ஆனால் எனக்கு எங்கே இருக்குதுன்னா சரியாக தெரியல. அடுத்தது புதுசாக நம்மளுக்கு ஒரு மோடு வந்திருக்கு. இந்த மோடு போட்டு நம்ம பிளேயர்ஸே அட்டாக் பண்ணி விளையாடலாம். அது மட்டும் இல்லை, நமக்கு உள்ளே போனால் கூட பிளேயர்ஸ் அட்டாக் பண்ணலாம். அதுக்கப்புறம் வழக்கம் போல் டம்ஸுன்னு இந்த கன்று, அதுக்கப்புறம் சாக்கு 15 எடுக்கிற மாதிரி. அவ்வளோதான் இன்றைக்கி அட்மின் அப்டேட்டு. ஸோ அடுத்த விஷயம் நாளைக்கு நான் வந்து இன்னொரு அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஓகேங்க, ஸோ நம்ம கேமுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் எப்படி தான் இதை வேறு பிளாட்ஃபார்ம் வாங்கினது. ரோபாக்ஸ் குட்டியான்னு கேட்டிங்கன்னா இல்லை, காசு குட்டியான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அப்போ எப்படா வாங்கினேன்னு கேட்காதீங்க. நான் வந்து ஒரு பாண்டு சேர்த்தேன். அதாவது இப்போ நான் உங்களுக்கு ஒரு இன்ட்டு கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஸ்டெர்லிங்க்கு போங்க. ஸ்டெர்லிங்க் போய் அங்கே இருக்கிற ஸ்டெர்லிங்க்கு போய் அந்த பேங்க் உடச்சிக்கோங்க. அந்த பேங்க்கில் இருக்க பாம்பு போட்டு உடச்சிருங்க. உங்களுக்கு இஷ்டம் எப்படி வேணால் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணணுன்னா நீங்கள் வந்து இது பண்ணணும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு வேலை பண்ணணும். என்னென்னா, ஸோ நான் வந்து ஒத்தாள் இந்த வருஷம் மட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பாண்டு நிறையா சேர்க்கறதுக்கான ஒரு அப்டேட் இருக்குது. ஈஸியானதும் இருக்குது, ஒரு கஷ்டமானதும் இருக்குது. இதெல்லாம் எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கே தெரியும். ஓகேங்க, நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ நம்ம தான் என்ன ட்ரெயினுன்னு தெரியும்ல. டன் 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 டன். ஸோ அவங்களுக்கு தான் இந்த ட்ரெயினை பற்றி தெரியுமே, அதோட பவரை. ஸோ ஓகே, போயிட்டு நம்ம ஒரு கோல் வாங்கிக்கலாம். கோல் வாங்கிட்டு இப்போ இந்த அட்மின் அப்டேட் போயிடுச்சுங்க, அந்த அட்மின் அப்டேட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து 50 ரூபி வாங்க போகிறோம். ஸோ அந்த 50 ரூபி வாங்கிறதுக்காக தான் நான் இப்போ போய்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து வேலையை ஆரம்பிக்கலாம். ஸோ லெஸ் 2 மினிட்ஸு. ஓகேங்க, கேட்டு மணி. ஓகே, ஓகேங்க, இப்போ நம்ம வந்து மறுபடியும் கோல் வாங்குகிறோம். அப்படி தான் இப்போ 30 ரூபா இருக்குது. 30 ரூபாய்க்கு என்ன இருக்கும்? 30 ரூபாய்க்கு இது வாங்கி பார்ப்போமா? இது 30 ரூபாங்க. சூப்பருங்க. தட் இஸ் மீன்ஸ் கல்ச்சரஸ். இனிமேல் நான் இந்த ஷவுல் மண்டை தேவையே இல்லை. வா, கொஞ்சம் சும்மா வச்சுப்போமா? சும்மா வச்சுக்கலாம். என்னடா இங்கே ஓடா, இங்கே பாரு. இந்த செக் போஸ்ட் இருக்கிற வரைக்குன்னா உனக்கு சேஃப்டி. லாஸ்ட்டு செக் போஸ்ட் வந்த உடனே நீ பாட்டுக்குன்னு போயிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா அங்கே போய் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட நீ தான் சண்டை போடணும். சரிண்ணே. அதுக்கப்புறமா இந்த ட்ரெயின் தான் உனக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு. இந்த ட்ரெயினை நான் தான் உனக்கு ரெடி பண்ணேன். நான் என் பேர் தான் பிட்டுவா. என்னடா இது? டேய் இங்கே போட. என்ன டேய் இங்கே பாரு, நீ தான் இந்த ட்ரெயினை கட்டுப்படுத்தணும். இந்த ட்ரெயின் மூலியமாக நீ உன்னால் இதை வச்சு உன்னால் சமாளிக்கலாம். உனக்கு புரியுதா? ஓகே, குட் லக். என் பேர் ஜாக்கா. ஓகே, அங்கே உன்னை அடுத்த செக் போஸ்ட்டில் வெயிட் பண்ணுறோம். ஓகே, பார்த்துரு. சரிண்ணா. ஓகேங்க, நிறையா கோல் போட்டேன். ஸோ வாங்க, ஸோ நம்மக்கிட்ட ஆக்சிக் மரம் வெட்டுற மாதிரி இருந்தால் நல்லா இருந்துக்குமோன்னு எனக்கு கொஞ்சம் தோணுது. ட்ரில்ஸை மட்டும்தாங்க அந்த மாதிரி இருந்தா. யாருமே இல்லையே. நான் தான் நீ உட்காந்துருக்குற ட்ரெயின். நான் உன்னை பாதுகாப்பேன். அதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் உன்னை பாதுகாப்பாங்க. அவங்க எப்படி வருவாங்க? அவங்கள நான் டெஸ்ட்ராய்ட் பண்ணுவேன். அந்த டெஸ்ட்ராய்ட் மூலமாக அவங்க உயிர் பிழைப்பாங்க. சரி ட்ரெயினு, என்னோட பேர் ட்ரெயின் இல்லை, என்னோட பேர் மான்ஸ்டர் ஆஃப் த ஏகர்ஸ். சரி ஓகே, நம்ம ஏகர்ஸ்னு கூப்பிட்டுக்கிட்டா? கண்டிப்பா. சூப்பருங்க. முதல் வீடு
ஆனால் நான் அங்கே ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா அது நல்ல வீடு இல்லை. கவ்விங் பாய்ஸ் கவ் பண்ணிடுவாங்க நம்மளுக்கு. அதுக்கப்புறம் நம்ம ட்ரெயினை ஆட்டிய போட்டுருவாங்க. நம்மளை பார்த்து தப்பிச்சு வர்றோம். யாரா? நில்றா. அவன் சொல்கிறதெல்லாம் கேட்காத. அவன் ஒன்று அழிப்பான். நைட்டு மட்டும்தான் என்னால் உயிரோடு இருக்க முடியாது. அதுக்கப்புறமா நீட்டாக பார்த்துக்கணும். எனக்கு இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குண்ணா? 4 மணி நேரம்ண்ணா. ஸோ நான் வந்து நைட்டு மட்டும்தான் நான் இருப்பேன். என் வேலை வந்து நைட்டில் வேகமாக ஓடுறது. அதுக்கப்புறமா நான் எல்லாருக்கூடயே சண்டை போட்டு ஜெயிக்கலாம் தான் என் பிளான். இது சீக்கிரம். இங்கே வாங்க zombies. ஆரம்பிச்சிட்டானுங்க. இதாங்க நம்ம பிளான் ஊற்றிக்கிச்சு தான் பாதி. அது ஒன்றும் பிரச்சனை.
காமிங்க. உனக்கு நம்ம தப்பிச்சு சாகலை இன்னும், அதான் நல்ல விஷயம். Guys, don't try that. திருப்பி கொண்டு வந்துட்டேன். சரி சரி, வாய மூடுறியா? கைஸ், நம்மளுக்கு வந்து பெரிய பிரச்சனையே நடந்துருச்சு திடீர்னு இன்னைக்கு நைட்டு, நேற்று நைட்டு. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே நினைக்கலாம். நம்மளுக்கு இன்னும் 89% காலையில் 9 மணிக்கு நான் வீடியோ பண்ணுறேன். ஸோ நம்ம ட்ரெயின் என்னாச்சுன்னு தெரியல, பறக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு. எனக்கு லைட்டாக காயம். ஏன் அந்த சோம்பு சண்டை கிடச்சிருக்கு, வீடு மட்டும்தான் எனக்கு சொல்ல இருக்குது. ஓகே ப்ரோ, சாரி. என்ன நீ காயப்படுத்தி போட்டுக்கோ, அப்பதான் வந்து நைட்டு பசங்க போக முடியும். போதும் நினைக்கிறேன். போகுது இன்னும் 2 நிமிஷத்துக்கு, 1 நிமிஷம் தான். அச்சோ சீக்கிரம். நான் முதல்ல பஸ்ல லேப் இருக்கு, நம்ம சூப்பர் ஸ்பீடு.
அடிக்குது. அதான் பவரு. ஓகே. அம்மா நாம இன்னைக்கு ரேஷன் கடைக்கு போகல. சாரிங்க, அம்மா விளையாட்டுக்கு. அட பாவி, நான் எவ்வளோ தூரம்? இன்னும் 2000 கிலோமீட்டர். அது வரைக்கும் நான் இருப்பேனா? கால் வலிக்குதுடா பைத்தியக்காரா. நல்ல விஷயமும் இருக்கு, கெட்ட விஷயமும் இருக்கு. சூப்பர் கசாமா கசாமா அந்த மாச்சிட்டு சொன்னாலும் செத்துருச்சு. என்ன பாடியே காணோம்? அடிச்ச பாடி அடிச்சு எங்கடா அதே? செத்துருச்சா? முன்னாடிதான்
நைட்ல அங்க ஏதோ தெரிஞ்சது எனக்கு. நம்ம பார்க்கலாம். ஏய் என்னடா அதுக்குள்ள 8 PM ஆயிடுச்சு. ஓ இப்போதான் எனக்கு புரியுது. அது நைட் இல்லைங்க, அது நைட்டே இல்லை. அஞ்சு 10 15 எனக்கு 5 டாலர் வேணும். நல்ல நாள். அது பக்காயிடுச்சு. எங்க போறது தெரியாம சுருட்டிட்டு இருக்கு. Yara sniper pasti mati kecil. Stop!
ஸோ இப்போ நம்ம கண்ணு வாங்க வேண்டிய நேரம். எனக்கு அது போதும். ரொம்ப நன்றி ரஃபிகி. ரஃபிகி, நான் எங்க அப்பா கூட அவசரமா பேசணும். ஆனா ரஃபிகி, நான் ஸ்காரை பார்த்தேன். ஆமா, எரிமலையோட நெருக்கம் அங்க இருந்தா. எங்க அப்பா தேடி அனுப்புனதே அந்த ஸ்கார் தான். எனக்கு தெரிஞ்சு அவன் தான் இந்த பிரெக்னன்ட் அழிக்க முயற்சி பண்றான். ஓகே, கெட்ட சக்தி மறுபடியும் வந்துருச்சா? நீ உடனே சிப்பாவுக்கு இந்த விஷயத்த சொல்லி அவனை கையா. ஆனா முதல்ல அவனை போய் வெடிக்க விடு. உங்க அப்பா சீக்கிரம் குணமாகிற மாதிரி நான் பார்த்து. ஸோ இப்போ வரைக்கும் நாம் இந்த ரெண்டு மட்டும் வாங்கிக்கலாம். சிங்கப்பட்டாளர்களே, பிரெக்னன்ட்டை காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமை. அதுக்கு நாம இன்னும் நல்லா உழைக்கணும். இது சாதாரண போர் இல்ல. ஆனா ஸ்காரை தோக்கடிச்சே ஆகணும். சமாதானத்தை பிரதிபலிக்கிறது. மாம்பழத்தை வச்சு ஓவியம் வரையலாம். அது அமைதிக்கு அடையாளம். பாறையில இருக்கிற புழுதியெல்லாம் சுத்தம் பண்ணியாச்சான்னு யாராவது போய் பாருங்க. பெரிய வழி நடந்துட்டு போல. ஆமா, யானைகளா இந்த விழாவை என்னன்னு சொன்னாங்க? பிரைட்லாண்ட்ல இருக்க யானைகளுக்கும் சிங்கங்களுக்கும் இருக்க நட்புறவை கொண்டாடுறதுக்காக இந்த விழாவை நடத்துறாங்க. எல்லாரும் டைம் கொஞ்சம் தாமதமாயிடுச்சு, மன்னிச்சிருங்க. மகிழி மகனியா இப்போ நம்மளால போட்டு போக முடியுது. அப்போ அமைதிக்கான ஓவியத்தை பறந்துட்டான். ஹெட்செட் கொடுத்த உடனே பறந்து போயிட்டான். செம்மையா இருக்கு. சிங்க பாதுகாவலர்கள் நம்ம கூட இருக்காங்க. நம்ம கலாச்சாரம் தொடரும். நீங்க எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? எப்பவும் தயாரா. என் நண்பர்களே, தயாரா இருக்கோம். ஆமா, ரொம்ப நல்லது. நீங்க அங்கேயே போய் போலாம் தானே. உனக்கு தெரியுமா, நானே எங்க அம்மா இன்னைக்கு ராத்திரி நடக்க போற உப்புமா ஷோல நடிக்க போறோம். அவங்க ரொம்ப தைரியமானியானு, நான் ரொம்ப பலமானியானு. ஓ, மொத்தோ கண்டிப்பா நல்லா இருக்க போகுது. இதெல்லாம் பார்க்க அழகா இருக்கு. வெக்கமி, சீக்கிரம் எங்க மேல நீ ஓவியத்தை வரையணும். ஏன்னா பொழுது சாயந்தரம் நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடும். ஆனா எத்தனை நேரத்தை முதல்ல கேட்பிருக்காங்க. ஆரஞ்சா, பச்சையா, பச்சையா. செத்துச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும். அமைதியா இருந்து நம்ம தான் உங்க தடவை விளக்குகளாச்சு. இன்னும் கொஞ்சம் உணர்ச்சி இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வேணுமா சொல்லுவா? நான் சின்ன வயசுல பார்த்தேன். உப்பு மாதிரி இது இல்ல. இப்ப கொஞ்சம் கடினமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கரெக்டா நாங்க வந்துட்டோமே. இங்க நடக்குதுன்னு கேள்விப்பட்டோம்னே நாங்க 2 பேரும் ஓடி வந்துட்டோம். இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை ஏற்கனவே யாராலையும் சிறப்பா செய்ய முடியாது. டிமோர் மாதிரி யாரும் நாடகம் போட முடியாது. ஆமா மாட்டேமோ. ஆஸ்பத்திரியே நீயே எங்ககிட்ட காரணம் என்னன்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு இப்போதைக்கு கிடைக்கிற உதவியை நான் பயன்படுத்திக்கிறேன். சரி சரி, நான் சொல்றது நல்லா கேட்டுக்கீங்க. உருந்து வர கல்ல தடுக்கிறதுலயும் தீய அணைக்கிறதுலயும் நீங்க சிறந்தவங்க. ஆனா இது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் சொல்றது புரியுதா? இல்ல, நான் இப்படி ஒண்ணு எதிர்பார்க்கவே இல்லை. அப்புறம் நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? நான் விஷயம் கொண்டாடி பல வருஷம் ஆயிடுச்சு. அதனால சிங்க பாதுகாவலர்கள் இல்லாம சிங்க எப்படி சமாதானம் பண்ணுறது? ஆனா சிங்க பாதுகாவலர்கள் இருக்கோமே. அதுலயே சொல்ல போனா இது வரைக்கும் நீங்க பார்த்துட்டாங்க லைஃப் கார்டு நாங்க தான். ஆமா, ஆனா இது வரைக்கும் சிங்க பாதுகாவலர்கள்னா ஒவ்வொரு விஷயம்ல வெறும் சிங்கங்கள் மட்டும்தான் இருக்கு. போலாம் போலாம் போலாம். போலாம் 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 போலாம். டாப் கீழே போலாம்.
நம்ம போய் ஆகணும், இல்லைன்னா அவங்களும் நம்மளை கொண்டுடுவாங்க. அதுக்கு தானே ட்ரை பண்ணுறேன். எவ்வளோ தூரம்? கண்டிப்பா சூரிய ஒளிய வரையணுமா? என்ன உங்கள மாதிரி சிங்கங்களுக்கு இந்த காலத்து கலாச்சாரம்லாம் தெரியறது இல்ல. கையா சூரிய ஒளி நம்ம வாழ்க்கை சக்கரத்தை காட்டுது. என்ன சொல்ல வர? நான் இந்த மாதிரி அறகுறையா போய் நிக்கணுங்கிறியா? ஆனா எனக்கு அது கூட கிடைக்கலையே. நான் இவ்வளவு நேரம் பயிற்சி பண்ணிட்டு தானே இருந்தேன். இதுதான் முக்கியமா எல்லாருக்கும் தெரிய போற விஷயம். அச்சச்சோ, அப்படி என்ன? அதுதான் நான் ரொம்ப நேரமா சொல்றேன். இது நம்ம சுலபமா சரி பண்ணிடலாம். ஒரு மஞ்சள் நிறத்துக்காக விழா கெட்டு போறதுக்கு நாம விடக்கூடாது. உனக்கு இதை பத்தி என்ன தெரியும்? அவன் சொல்றத கேளு சேது. அவங்க எப்பவும் நமக்கு உதவி செய்வாங்க. இன்னும் கொஞ்சம் மஞ்சள் நிறத்தை நம்ம பேசல. சரி மக்கினி, காடு முழுக்க மஞ்சள் நிற பழம் இருக்கான்னு தேடி பாரு. இப்பவே போறேன். நல்லது. அப்புறம் நீங்க உடனே போய் அங்க கூட பயிற்சி எடுத்துக்கோங்க. கவலைப்படாதீங்க மாட்டேப்பா. எல்லாம் நல்லபடியா நடக்கும். இல்ல இல்ல ஒன்று, இல்ல மஞ்சள் தான் வேணும் மக்கினி, மஞ்சள். 2, இது பிடிச்சு நிறைய வாழைப்பழம் 3, என்னால உருவாக்க முடியும். தேடி நண்பர்களே, இது உப்பை பூச்சி தருங்களா? எனக்கு மஞ்சள் கிடைச்சிருச்சு. ஓ ரொம்ப நன்றி. தெரியாதுக்கிட்ட மக்கினி. ஆனாலும் சீக்கிரம் முடிக்கணும். மஞ்சள் நிறத்தை விட இந்த அழகா இருப்பது உங்களுக்கு தோணலையா? பேசாம சீக்கிரம் ஓவியத்தை வரைஞ்சு முடி. சொல்றேன் சாரிங்க, எனக்கு ஞாபகம் இருக்கு. என்ன மரியாதை? நாங்க தைரியமானவங்க, எங்களால எல்லாம் முடியும். கண்டிப்பா முடியும். என்னோட வரி என்ன? அதுதான் உன்னோட வரிகள். தைரியமானவங்க எதையும் சாதிக்கலாம். அதுக்கப்புறம் எங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நம்மள பத்தி தைரியமானவங்க அமைதியா நிலைநாட்டலாம். நல்லது, எல்லாத்தையும் தலையில ஏத்திட்டேன். நான் கண்டிப்பா கடைசியில சொல்லிடுவேன். அமைதிக்கு அடையாளமான இந்த கிளையை மாட்டேப்போ உங்ககிட்ட கொடுத்ததும் நீ வேகமா சிங்கத்துக்கிட்ட இதை கொடுத்துருக்கீங்க. இந்த கிளையோட அமைதிக்காக நாங்க இணைஞ்சோம். நீ சொல்றது எனக்கு சுத்தமா புரியல. இத வச்சுட்டு பேசுனா எப்படி புரியும்? ஏங்க நீ சொல்றாங்களா நம்ம உள்ள சமூக
இந்த ஜாம்பு எடுக்க முடியல, எடுத்துட்டேன். ஆனா வறண்ட காலத்தை கடந்துட்டோம். அஸ்காரி யானைகளோட சமாதானத்தை ஏற்படுத்த விரும்பின முதல் சிங்க பாதுகாவலர். யானைகளும் சிங்கங்களும் ஒன்னா இருந்ததுனால பிரைட்லாண்ட் எல்லாருக்கும் ஒரு அமைதியான இடமா இருந்தது. இது நம்ம வாழ்க்கை சக்கரத்துக்கே மரியாதை. இன்னைக்கு ராத்திரி நாம அங்கதான் ஒன்னா செஞ்சு கொண்டாட போறோம். ஓகேங்க, ஸோ இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்க்குறது மிஸ் காச்சோலா 13 இந்த மான்ஸ்டர் ஆஃப் த ஏகர்ஸ். டாடா, குட் பை.